ஏன்னா 6 இயர்ஸ்ல இருந்து அதாவது 6 இயர் ஏஜ்ல இருந்து 60 ஏஜ் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் நோ ப்ராப்ளம். இந்த மணி இந்த பிலிம் ஃபீல்டு பட் ஃபீல்டு பணம் சினிமால சம்பாதிச்ச இந்த பணத்தையுமே சினிமாவுக்கே முதலீடு பண்ணி கிட்டத்தட்ட ராஜ்கமல் பிலிம்ஸ் மூலியமா ஒரு 20 படம் ஓகேங்களா பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தவர். ஏன்னா அவருக்கு சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது. அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் தவிர வேற எதுவுமே தெரியாது. எல்லா ரசிகர்லயும் ஒரு தொண்டன் அதாவது இவரோட ரசிகர்கள் இருப்பாங்க. ஏன்னா ரஜினி சாரே இவரோட ரசிகர் தான். அவரே வாழ்த்திருக்காரு சூப்பர் கமல் அப்படின்னு இப்ப பாத்துட்டு வந்தேன் ஓகேங்களா. அதனால படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். படம் மிகப்பெரிய எக்ஸைட்டிங். பட் ஆல் இந்தியா முழுதும் த ப்ரமோஷன் இந்த கமல் சார், நம்மவர் சார், உலகநாயகன் சார். திஸ் இஸ் வெரி வெரி வேர்ல்டு பிலிம், த வேர்ல்டு ரெக்கார்டு த ஆஸ்கார் பிலிம். நம்மவர் இதுல ஃபர்ஸ்ட்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் கன்ஃபார்ம் ஆஸ்கார் மற்றும் எவ்வளவு அவார்டு கொடுத்தாலும் நாங்க வாங்கி வச்சுக்குவோம். வெரி வெல் ஆஃப் த பிலிம். யா கண்டிப்பா சங்கர் சார் வந்து மிகப்பெரிய ஒரு படைப்பை தான் படைப்பாரு. அந்த படைப்புல இந்த படைப்பு அவருக்கு மிக முக்கியமான படைப்பா இந்தியன் 2 இருக்கும். ஏன்னா நிறைய 3 உயிர்களை இழந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். வெரி ஆல் த என் பேர் சுகந்தி போரூர். கமல் சாருக்கு என்னை நல்லா தெரியும். வெரி வெல் ஆஃப் யூ சக்சஸ் சார். 1000 crores 100%. லஞ்சம் 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 வாங்கினாலும் குத்துவேன், கொடுத்தாலும் குத்துவேன். குதிரையில வந்ததுக்கான காரணம் அந்த காலத்துல நான் படங்கள்ல பார்த்ததுதான். போராட்டங்கள் நடக்கும்போது குதிரையில தான் போவாங்க. இது கமலஹாசன் அவர்களுக்கும் இந்தியன் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் நடக்கிற போராட்டம் அது. அந்த போராட்டத்துக்காக தான் லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன், கொடுத்தாலும் குத்துவேன். தாத்தா வராரு, தாத்தா வராரு. ஓகே ஓகே போதும்பா, போலீஸ்க்கு தொந்தரவு வரக்கூடாதுப்பா. என்ன இல்ல இன்னைக்கு அதாவது இந்தியன் 1 வந்து பெரிய சூப்பர் ஹிட், பெரிய ஹிட். அதே மாதிரி கண்டிப்பாக இந்தியன் 2 வந்து மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். அதற்கு காரணம் இதுல உள்ள அந்த டீம் எல்லாம் மிகப்பெரிய டீம். தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சுபாஸ்கரன் சார். சுபாஸ்கரன் சார் இப்போ வந்து ரஜினி சார் படம் எடுத்துட்டு இருக்காங்க, அஜித் சார் படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி மிக பிரம்மாண்டமான படங்கள்லாம் தயாரித்துட்டு இருக்கிற சுபாஸ்கரன் சார் தான் இந்த படத்தை வந்து தயாரித்திருக்காரு. இயக்குனர் சங்கர் அவர்கள் பிரம்மாண்டமான இயக்குனர். உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், மியூசிக்ல இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிற அனிருத் அவர்கள், இப்படி பல பேர் இந்த படத்துல வந்து ஒரு காம்பினேஷன் இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் ஜெயிலுக்கு போறதுக்குள்ள என்னை விட்டுருங்க, நான் இறங்கிடுறேன்.